ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ தொகுப்பில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை ஆணையரின் செயல்முறைகள், இடைநிலை கல்வி, அரசு நிதியுதவி பெறும் கல்விகள் பற்றி பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி தேர்வுகளுடைய வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுதா அதை பற்றி பார்க்கலாம். ஸோ பிஜிடிஆர்பியோடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியிட போகிறாங்களா அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் ஒழுங்குமுறை சட்டம் விதிகள் 1973-74 படி பள்ளி கல்வித்துறை கீழ் செயல்படும் அரசு நிதி உதவி பெறும் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் தற்போதைய நிலையில் ஆசிரியருடன் கூடிய உபரி பணியிடத்தில் பணிபுரிந்து வரும் ஆசிரியர்கள் மற்றும் உபரி பணியிடத்தில் நியமனம் பெற்று பணிபுரியும் ஆசிரியர்கள் நியமனத்திற்கு ஒப்புதல் வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்ட ஆசிரியர்களின் கூடுதல் விவரங்களை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றத்திற்கு அறிவுறுத்தப்பட்டது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைய நிலையில் ஆசிரியருடன் கூடிய உபரியாக பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் உபரி பணியிடங்களில் நியமனம் பெற்று பணிபுரியும் முதுகலை பட்டதாரி, இளநிலை பட்டதாரி, சிறப்பாசிரியர்கள் விவரம் இது எல்லாமே இப்போ கேட்குறாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக என்னென்ன வேக்கன்சிஸ் எல்லாமே இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த கலந்தாய்வு எல்லாமே முடிச்சிட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அந்த கலந்தாய்வு. ஸோ இதுவரை என்ன கலந்தாய்வு எவ்வளோ முடிஞ்சது அப்படின்றத டீட்டெயில் உங்களுக்கு அடுத்து நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்நிலையில் நிதி உதவி பெறும் பள்ளிகளில் 9/4/2019 முன் ஏற்பட்ட காலி பணியிடத்தில் நியமனம் பெற்று 9/4/2019 முன் ஒப்புதல் கோரி கருத்துரு அனுப்பப்பட்டவர்கள், 9/4/2019 பிறகு கருத்துரு அனுப்பப்பட்டவர்கள், ஏற்பட்ட காலி நேரத்திற்கு நியமனம் பெற்று கருத்துரு அனுப்பப்பட்டவர்கள், கருத்துரு அனுப்பப்படாதவர்கள் மற்றும் உபரியாக பணிபுரிந்து வரும் உபரி ஆசிரியர் விவரங்களுடன் அன்னாரால் தொடரப்பட்ட வழக்குகள் குறித்து விவரங்கள் இத்துடன் இணைக்கப்பட்ட 1 முதல் 5 வரையிலான படிவங்கள் தனித்தனியாக பூர்த்தி செய்து 29/3/2022 துணை இயக்குனர் இடைநிலை கல்வி மின்னஞ்சல் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸல் வடிவில் அனுப்பி வைக்கப்பட்டு கையொப்பப்பட்ட நகல் ஆணையருக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறாங்க. ஸோ உபரி பணியிடங்கள் எல்லாமே எவ்வளோ இருக்குன்ற டீட்டெயில் எல்லாமே அனுப்புங்க அப்படின்ட்டு ஒரு உத்தரவு வந்திருக்கு பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காலி பணியிடங்கள், ஸோ நேற்று வர வேக்கன்சிஸ் கலந்தாய்வில் எவ்வளோ போயிருக்குன்றதை பார்த்தலாம். மாவட்டம் விட்டு மாவட்டம் பட்டதாரி ஆசிரியர்கள் மாறுதல் கலந்தாய்வு 23/3/2022 மாலை இரவு நேற்றோட க்ளோசிங்கு. ஸோ இப்படி எவ்வளவு சீனியாரிட்டி விவரங்கள் கடந்துள்ளது. தமிழ் முடிந்தது, ஆங்கிலம் 2142, கணிதம் 2465, சமூக அறிவியல் 2142, அறிவியல் 2142, சமூக அறிவியல் எல்லாமே முடிந்தது. ஸோ இதுதான் அந்த பணியிடங்களுடைய பேலன்ஸாக இருக்கிறது. அந்த பிஓடைய பேலன்ஸ் டீட்டெயில் எல்லாமே இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த கலந்தாய்வு எல்லாமே முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் உபரி ஆசிரியர்கள், ஸோ பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில் நமக்கு முழுமையாக கிடைச்சிடும். அப்போ நம்ம இன்னும் வேக்கன்சிஸ் எல்லாம் அதிகரிக்கிறது நம்ம பொறுத்து பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து இந்த பிஜிடிஆர்பியில் பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ரெஸ்பான்ஸ் ஷீட்டு, ரிசல்ட்டு இந்த மாதிரி எல்லாமே எப்படி வெளியிடுவாங்க டிஆர்பி இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வழக்கமாக வெள்ளிக்கிழமை நாளில் தான் வெளியிட போகிறாங்க. ஸோ எல்லாமே டீட்டெயிலாக எடுத்து பார்த்தீங்கன்னா, இதுவரை ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ நாளை கண்டிப்பாக பிஜிடிஆர்பியுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் மற்றும் அந்த டென்டேட்டிவான கீஸு, ரிசல்ட்டு மூன்றுமே வெளியிடறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உள்ளது. ஸோ எப்பொழுது வெளியிடப்பட்டாலும் அதனுடைய அறிவிப்பு நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். ஸோ டிஆர்பி சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு சந்திக்கிறேன்.